Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 6. Making a prediction. What do you mean by prediction? Prediction என்ன? எதிர்வு கூறல். நாம் எவ்வாறு எதிர்வு கூறுவோம்? ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்போதைய ஆதாரத்தின் அடிப்படையில் நடைபெறப் போகும் விளைவை எதிர்வு கூறல். To make a prediction about the future based on evidence in the present. அப்போ இதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு வெளிப்படுத்துவோம்? To be, going to, be one. அதாவது am going to, is going to or are going to என்பவற்றுடன் present form verb பயன்படுத்துவோம். உதாரணங்கள் பார்ப்போம். ராஜு என்பவன் கையில பிரஷ் வச்சிருக்கிறார். அந்த பிரஷ்ல பேஸ்டும் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆதார அடிப்படையில் என்ன தெளிவாக புரியும்? அவர் பல்லை துலக்க போகிறார் என்பது. அப்போ இப்ப துலக்கிட்டு இருக்கிறாரா? இல்ல. Are we talking about the future? அப்போ நாங்க ஃபியூச்சரை துலக்க போகிறார் என்று எதிர்காலத்தை பற்றி சொல்கிறோமா? ஆம். Are we making a prediction? எதிர்வு கூறுகிறோமா? Yes. ஏன்? ஆதார அடிப்படையில். What is the evidence for this prediction? Based on the brush. அப்போ இதை எப்படி ஆங்கிலத்தில் வெளிப்படுத்துவோம்? ராஜு third person singular ஆதலால் very good is going to brush his teeth. Raju is going to brush his teeth. Again, Raju is going to brush his teeth. நிறத்துல ஒரு பையன் ஏறி இருக்கிறான். அது ஒரு நுனி கோப்பு. அப்போ நுனி கோப்பில இருக்கிறான். காத்து பலமா வீசுது. எந்தவித பிடிமானமும் இல்லாம இருக்கு. அப்போ நாம் என்ன சொல்வோம்? அவன் விழப் போகிறான். Are we talking about the future? Yes. Are we making a prediction? Yes. ஆதாரத்தை கண்கூடாக பார்க்கின்றோம். What is the evidence for this prediction? என்ன எவிடன்ஸ் பார்த்தோம்? நுனி கோப்பில இருக்கிற. அப்போ இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? அவன், he, third person singular ஆதலால் is going to fall. He is going to fall. கருமேகங்கள் கூடி நிக்குது. மின்னலும் வெட்டுது. இந்த ஆதார அடிப்படையில் என்ன சொல்வோம்? மழை பெய்ய போகிறது. அப்போ இது எப்படி ஆங்கிலத்துல தெரிவிக்கலாம்? It is going to rain. It is going to rain. ரொம்ப இலகுவா இருக்குல்ல? Very good. ராணி ஒழுங்கா படிக்கிறது இல்ல. கடைசி தேர்விலும் புள்ளி குறையத்தான் எடுத்தா. மார்க்ஸ் எப்படி எடுத்தா? குறைய. அப்போ இந்த ஆதார அடிப்படையில நீங்க என்ன முடிவுக்கு வாரீங்க? ராணி எக்ஸாம்ல ஃபெயில் பண்ண போறா. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? Rani is going to fail the exam.
ராணி என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆதலால் very good is going to பயன்படுத்தினோம். ராணி is going to fail the exam. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. well done. ராணி is going to fail the exam. ஒரு ஆள் ஏணியில ஏறி நிக்கிற, அப்ப அந்த ஏணி அசையுது லைட்டா, நல்ல ஃபேமா வைக்கப்பட்டில்ல. அப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? அதுல ஏறி நிற்கும் அந்த மனிதர் விழப்போகிறார். இதை எப்படி சொல்வோம்? அந்த மனிதர், that man, third person singular, அதனால் very good, is going to fall. that man is going to fall off the ladder. ஏதோ ஒரு ஆதார அடிப்படையில ஒருவரை பார்த்து சொல்றீங்க, அவன் உதவி பண்ண போறதில்லை. ஏன் அவரோட பேசி பார்த்ததுல அவரோட கஞ்சன் என்று விளங்கி இருக்கலாம், இல்லாட்டிக்கு அவருக்கு உதவி செய்வதற்கான பண வசதியோ இல்ல நேரமின்மையோ இருக்கலாம். அதன் அடிப்படையில நாம் என்ன சொல்கிறோம்? அவர் உதவி பண்ண போறதில்லை. ஆதார அடிப்படையில் எதிர்ப்பு கூறுகிறோம். ஆதலால் very good, is going to, am going to, are going to, இதில் ஏதாவது ஒன்றுதான் பயன்படுத்துவோம். ஆனால் இங்கு வாக்கியம் எதிர்மறை என்பதால் என்னவோ பயன்படுத்த வேண்டும் மேலதிகமாக? not. அவன் third person singular, ஆதலால் he is not going to help us. He is not going to help us. Again, he is not going to help us. அவன் தேர்தலில் வெற்றி பெற போவதில்லை. எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு ஆளை பாக்குறீங்க, ஆதார அடிப்படையில அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அப்போ நாம் என்ன எதிர்வு கூறுகின்றோம்? அவன் தேர்தலில் வெற்றி பெற போவதில்லை. அவன், he, very good, third person singular, அதெல்லாம் is not going to win the election. He is not going to win the election. அடுத்த மாதம் ரொம்ப பரபரப்பாக இருக்க போறது. ஆதார அடிப்படையில் தெரிவிக்கிறீங்க. அப்போ இதே எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? next month. It also a third person singular. அதனால் very good is going to be ரொம்ப பரபரப்பாக, அப்போ very busy. Next month is going to be very busy. Again, next month is going to be very busy. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். next month is going to be very busy. அடுத்த கிழமை அவர்களில் சிலர் பிஸியா இருப்பினர். அவர்களில் சிலர், a few of them. a few அப்படி என்றிட்டு என்பது ஒருமைக்கு முன்னாலதானே போடுவோம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல, a few of them அப்படின்னு அவர்களில் சிலர், அதனால் it is a plural subject. அப்போ என்ன பயன்படுத்துவோம்? superb, are going to. A few of them are going to be busy next week. A few of them are going to be busy next week. ஒரு ஆள் ஏதோ ஒன்று எறிகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அப்ப அதை பார்த்துட்டு நீங்க ஒரு வினாவை அதை கேட்க போறீங்க, அவன் அதை எறிய போறானா அப்படின்னு. ஆதார அடிப்படையில் வினாவாக கேட்கிறீர்கள். செயலை செய்ய போவதார் அவன். அவன் என்பது third person singular, அதெல்லாம் என்ன வரும்? is going to. இங்கு உதவி வினை சொல் என்ன? is. அது தூக்கி முன்னால போடுவோம். is he going to throw? is he going to throw? அதை, is he going to throw it? is he going to throw it? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க, எல்லாரும் சத்தமா கேளுங்க. is he going to throw it? is he going to throw it? very good. Now this is the time for you to check your understanding. அவள் வாசிக்க போவதில்லை. அவர்கள் உட்கார போகிறார்கள். என் நண்பர்களில் ஒருவன் அதை வெட்டப் போகிறான். அவள் அதை கிழிக்க போகிறாளா? Now comment your answers. Practice makes you perfect. Don't worry about your mistakes. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.